சூரியனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்ற விதமா பொங்கல் திருவிழா கொண்டாடுறோம். பாரம்பரிய முறைப்படி எப்படி பொங்கல் கொண்டாடுறது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். எங்கிட்ட இப்ப நான் வெங்கல பானை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மேல மஞ்சள் கொத்து வச்சு நான் கட்டியாச்சு. 3 பக்கமும் சந்தன குங்குமம் வச்சிடறோம். ½ மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அரிசி ஊற வச்சிருக்கேன். அரிசி ஊற வச்ச தண்ணியில தான் நம்ம இப்போ பொங்கல் வைக்க போறோம். நிறைய வீடியோல நான் பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஹாஃப்லையும் முக்காலையும் நீங்க தண்ணி ஊத்துறீங்க. ஆனா இதுல எப்பொழுதுமே நிறப்பொங்கல் தான் வைக்கணும். அதனால ஃபுல்லா தான் இந்த தண்ணியை நம்ம ஃபில் பண்ண போறோம். ஏன்னா உங்களுக்கு நம்ம சாமி பக்ஷனை படைக்கும் போதும் நம்ம ஃபுல்லா தான் தண்ணி வைப்போம். அதே மாதிரி நம்ம வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நம்ம வீட்டுக்குள்ள குத்து விளக்குல காலையில கட்டி நிற குடத்தோட உள்ள போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ காரணம் என்னன்னா, நம்ம வீட்டுல எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்றது. ஸோ பொங்கல் வைக்கும் போது நீங்க கண்டிப்பா இந்த நிறப்பொங்கல் தான் நம்ம வைக்க போறோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த தண்ணியை நான் களைஞ்சு இதுல நான் ஃபில் பண்ணிக்க போறேன். நம்ம இப்போ சாமியை கும்பிட்டுட்டு பொங்கலை ஸ்டார்ட் பண்ணுவோம். சூடம் காமிச்சிட்டு தான் நம்ம பொங்கலை ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ரெடி பாசிப்பருப்பு வறுத்து தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் பாசிப்பருப்பு வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த அரிசி போட்டீங்க அப்படின்னா பொங்கல் ரொம்பவே சூப்பர்வா இருக்கும். நம்ம கிராமங்கள்ல பொங்கல் அப்படின்னாவே காலையில சூரியன் உதயத்துக்கு முன்னாடி சூரியன் பொங்கலும், சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சங்கராந்தி பொங்கலும், மாட்டு பொங்கல் அன்னைக்கு உங்களுக்கு பட்டி பொங்கல், 7 கன்னிமார் பொங்கல், கோப்பனார் பொங்கல், தோட்டத்து பொங்கல், இது மாதிரி பொங்கல் வைப்பாங்க. கோப்பனார் பொங்கல் அப்படின்னா என்னன்னா, பட்டி பொங்கல் வைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா கோப்பனார் பொங்கல் வைப்பாங்க. அவங்க ஜென்ஸ் மட்டும்தான் சமைப்பாங்க, ஜென்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதுல சப்போஸ் மிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அதை கொண்டு போய் கிணத்துல விட்டுருவாங்க. ரொம்ப பாரம்பரியமா வைக்கிற பொங்கல் அது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊர் பொங்கல் இருக்கும். அந்தந்த ஊரோட காவல் தெய்வத்துக்கு கண்டிப்பா ஊரே மக்கள் எல்லாரும் சேர்ந்து மந்தையில ஒண்ணு கூடி ஒன்னா சேர்ந்து போய் பொங்கல் வச்சுட்டு வருவாங்க. பிள்ளையார் பொங்கல் ஒண்ணு வைப்பாங்க. அடுத்து குலதெய்வ பொங்கல் ஒண்ணு வைப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பொங்கல் இன்னும் கிராமங்கள்ல கடைபிடிச்சிட்டே இருக்காங்க. நீங்களும் இது மாதிரி ஒரு இனிமையான அனுபவம் உங்க வாழ்க்கையிலும் இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில பொங்கல் எப்படி சந்தோஷமான நிகழ்வோ, வாழ்க்கை ஃபுல்லா நீங்களும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சூலூர் துர்பா எலக்ட்ரானிக்ஸ் சார்பாக தான் வாழ்த்துகிறோம். என்ன சேவை உங்கள் சேமிப்பு. சூலூர் துர்பா எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர் மற்றும் பாத்திரங்கள்.